கபாலில வந்து யோகின்ற ஒரு கேரக்டர் பண்ணேன். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுல வந்து அந்த கேரக்டர் நேம் வந்து யோகிடா. ஆக்சுவலா அந்த படம் அப்படிதான் ஆரம்பிச்சது. கௌதம் கிருஷ்ணா அவர் வந்து நாங்க எல்லாம் டைட்டில் டிசைட் பண்ணும்போது, ஏன் வந்து நம்ம வந்து அதே ஹேர் ஸ்டைல்ல ஏன்னா இது ஃபுல்லா ஆக்ஷன் பேக்டா இருக்க போது. நம்ம ஏன் அதே ட்ரை பண்ணக்கூடாது அப்டின்னாங்க. வை நாட் அப்டின்ட்டு நான் வந்து கபாலில நிஜமாவே ஹேர் கட் பண்ணேன். இதுக்கு வந்து நாங்க வந்து விக் ட்ரை பண்ணோம். ஸோ கபாலில சொல்ற மாரி, "பயமா? எனக்கா? யோகிக்கேவா?" அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நெறைய பேர் அத வந்து இன்ஃபேக்ட் என்னன்னா, அந்த ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் மலேசியாலயும் சரி, நெறைய இடங்கள்ல முக்கியமா அந்த படம் வந்து மலேசியாவ பேஸ் பண்ணி இருந்ததால, அங்க நெறைய வரவேற்பு இருந்தது. ரஜினி சாரோட ஒரு பயங்கரமான கிரேஸ் ஃபேன் இருந்தாங்க. ஆ நெறைய பெண்கள் வந்து ஹேர் கட் பண்ணிக்கிட்டது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு படம் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து அது இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்.